அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் இவர்தான் அந்த சார் இன்பநிதி அதிரடி கைது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு அரசாக தான் திமுகவுடைய அரசு இருக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைத்திருந்த சூழ்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை சீர்குலைத்திருக்கக்கூடிய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய பேரும் அடிபட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார் யார் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியாக இருந்திருந்த நிலையில் தான் இப்போ இன்பநிதி அதிரடியாக சிறையில் அடைக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியே இருக்குது. சொன்னால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காரின் மூலமாக பெண்களை துருத்திய சம்பவத்தின் அடிப்படையிலும் உதயநிதி நண்பர்களும் சிக்கியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதியுடைய மகனும் அவருடைய நண்பர்களும் வசமாக சிக்கியிருக்கக்கூடிய நிலையெல்லாம் நிறைய பெண்களை சீர்குலைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக இன்பநிதி அதிரடியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சமீப காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லைகளை அதிகரித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய ஸ்கூல்களும் பெண்களை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுகளை தலைமை ஆசிரியர்களே பார்த்தீங்கன்னா இவங்களே தவறுகளை செய்திருக்கக்கூடிய நிலையில் 5 பெண்களை சீர்குலைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியேறிச்சு. இதே மாதிரி தான் சென்னையில் ஒரு மிகப்பெரிய சம்பவங்களாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் கூட பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத மாதிரி தான் இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ நீதிமன்றம் போட்ட உத்தரவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த முக்கிய அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியேறிச்சு. நிறைய வீடியோக்களும் ஆதாரங்களும் சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடிய விரைவில் சிறைக்கு செல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா புலனாய்வுத்துறை அதிரடியாக களத்தில் இறங்கி இப்போ இதில் சம்மந்தப்பட்டவர் அந்த சார் இன்பநிதி தான் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியே இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக இன்பநிதி அதிரடி சிறையில் அடைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. சொன்னால் மீண்டும் மீண்டும் திமுகவுடைய தலைமையகத்துக்கு தான் இடி விழுந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக திமுக இதில் சம்மந்தப்பட்ட அனைவருமே கைது செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் போட்ட தீர்ப்பின் அடிப்படையிலும் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசாகர் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் உறுதுணையாக தான் இருந்திருக்காரு. மீது அனைத்து செய்ததுகள் அனைத்துமே செய்யக்கூடிய ஆட்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா முக்கிய புள்ளிகளெல்லாம் திமுகவில் தான் இருக்காங்க. அவர்கள் அனைவருமே சிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் தான் இப்போ செஞ்சுட்டு வராங்க. இருந்தாலுமே இப்போ இன்பநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்படி இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.